இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, நவம்பர் மாதம் 27ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற புனிதர் என்பவர் புனித பிரான்செஸ்கோ அந்தோனியோ ஃபசானி. என்ன ஃபாதர் டாஷ் புஷ்ன்னு எதை சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இத்தாலியில அவங்களுடைய பெயர் சொன்ன, அதாவது பிரான்சிஸ் ஆண்டனி ஃபசானி என்பவர் தான் இந்த புனிதருடைய பெயர். என்ன அது பிரான்சிஸ் ஆண்டனி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த புனிதர் ஃபசானி என்பவர் புனித பிரான்சிஸ்கு அசிசியார் மீதும் அந்தோனியார் மீதும் கொண்டிருந்த பற்றின் காரணமாக, பாசத்தின் காரணமாக அவர்களுடைய பெயரை தன்னுடைய பெயருக்கு முன்னால இணைத்து கொண்டார். இந்த ஃபசானி என்பவர் இத்தாலியில மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கிறார். பிறந்தாலும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய அவர் தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து புனித பிரான்சிஸ்கு அசிசியாரை பின்பற்றி அவருடைய திருமணத்தில் சேர வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இருந்ததால் பெற்றோர்கள் முதலில் தயங்கினாலும் அதற்கு பிறகு இவருடைய ஆர்வத்தை கண்டு பிரான்சிஸ்கன் துறவு மடத்துல இவருக்கு அனுமதி பெற்று தருகிறார்கள். படித்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு புனித பிரான்சிஸ்கு அசிசியார் மற்றும் புனித பதுவை அந்தோனியார் இவர்களுடைய பெயரை தன்னுடைய பெயருக்கு முன்பாக அவர் வைத்துக் கொண்டு அவர்களைப் போல புனிதத்துல வாழ இவர் ஆசித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, தன்னுடைய கல்வி பணியாலும் அதே நேரத்தில் இறை வாக்கு உரைக்கிற பணியாலும் தான் வாழ்ந்த பகுதியில இறைவனுக்கு சாட்சியாக விளங்கினார் இந்த புனித ஃபசானி என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இவருடைய வாழ்வு முழுவதுமே ஒரு புனிதத்துவமான ஒரு வாழ்வாக இருந்த ஒரு காரணத்தினால் இவர் இறந்த பிறகு அந்த கிராமத்தில் இருந்த சிறுவர்கள் எல்லோருமே புனிதர் இறந்து விட்டார், புனிதர் இறந்து விட்டார் என்று தெருக்களில் கத்தி கொண்டு ஓடியதாக வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள். இளைஞர்கள் சிறுவர்கள் மனதில் ஒரு புனிதத்துவமான வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல ஒரு மாதிரிகையாக வாழ்ந்தவர் தான் இந்த புனித பிரான்சிஸ் ஆண்டனி ஃபசானி என்பவர். இவரை போல நாம் வாழுகிற பகுதிகளில் இறைவனுக்கு சாட்சியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாதிரிகைகளாக வாழ இறைவனிடத்துல இன்றே மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல உலக இறுதி அல்லது கடைசி தீர்வை இவற்றை பற்றின ஒரு செய்தியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பெயரின் பொருட்டு மக்கள் ஆளுநர்களிடத்துல கொண்டு செல்வார்கள், சிறைபிடிப்பார்கள், வேதனைக்கு உங்களை உள்ளாக்குவார்கள். அந்த நேரத்துல நீங்கள் அங்கே அவர்கள் கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் உரைக்க வேண்டும், அவர்கள் முன்னிலையில என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று நீங்கள் அச்சமுற வேண்டாம். என்ன பேச வேண்டும் என்கிற வார்த்தைகளையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் அப்படி என்கிற மனதிடனைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் ஒரு துறவர இல்லத்திற்கு ஆசிரியர்களுக்கான பயிற்சிக்கு நான் சென்றிருந்தேன். பயிற்சியினுடைய உணவு இடைவேளையில அந்த துறவர இல்லத்திற்கு உணவருந்து சென்றிருந்தேன். அங்கு உணவருந்தி கொண்டிருந்த பொழுது ஒரு வயதான அருட்சகோதரி, 85 வயதுக்கு மேல இருக்கும், சிகப்பாக மெல்லிய தேகத்தை உடையவர். அவர் வருகிற பொழுது, அவரை பார்த்த பொழுது என் கண்கள் கலங்கியது. காரணம், 85 வயதிற்கு மேல இருக்கும், ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்று நினைக்கின்றேன். அவர் வருகிற பொழுது அவருடைய உடல் 7 போல வளைந்து இருந்தது. கூனி குறுகி அவர் தன்னுடைய கைத்தடியோடு அந்த உணவறைக்கு நடந்து வந்து கொண்டிருந்தார். பார்க்கும் பொழுது மனதிற்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தது. முதுமை அல்லது உடல் வேதனை என்பது எவ்வளவு கொடூரம் என்பதை அந்த நேரத்தில் நான் பார்க்க முடிந்தது. அந்த சகோதரியினுடைய முகத்துல ஒரு வெறுப்பு இருக்கும், அல்லது ஒரு கோபம் இருக்கும், ஒரு இறுக்கம் இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்த எனக்கு ஏமாற்றம். மனமகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டே வந்த அந்த அருட்சகோதரி என்னை பார்த்து, தோசரம் சாமி, சலேசிய குருவா, நல்லா இருக்கு செமினார், கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், காட் பிளெஸ் யூ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போகும் பொழுது என் மனசு இலகியது என்று தான் நான் சொல்லலாம். எந்தவித தொந்தரவும் யாருக்குமே கொடுக்காமல் அங்க இருக்கிற அருட்சகோதரிகள் எல்லோரிடமும் சிரித்து பேசி உணவருந்தி விட்டு யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் மறுபடியும் கைத்தடியை பிடித்து கொண்டு மகிழ்ச்சியோடு அவர் நடந்து சென்றதை நான் என் கண்களால் கண்டேன். அன்புமிக்கவர்களே, மதிய உணவிற்கு பிறகு நான் மறுபடியும் அவர்களுடைய அந்த பார்லர் வழியாக சென்று கொண்டிருந்த நேரத்துல இந்த வயதான ஓய்வு பெற்ற அந்த அருட்சகோதரி சோஃபால உட்கார்ந்து இருந்தாரு. அவருடைய மடியில ஒரு இளம் அருட்சகோதரி, ஏதோ ஒரு கஷ்டம் போல, அவங்களுக்கு ஏதோ ஒரு வேதனை, அந்த வயதான அருட்சகோதரியினுடைய மடியில படுத்திருந்தார்.
அந்த வயதான அருட்சகோதரி அவர் தலையை கோதிவிட்டு கொண்டு அவருக்கு ஏதோ ஒரு அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார். உண்மையாகவே பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு தெய்வீகமாக இருந்தது. இந்த உலகத்தினருடைய பார்வையில ஓய்வு பெற்றிருந்தாலும் ஆன்மீக பார்வையில இன்னும் இளமையோடு இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய நம்பிக்கையையும் இறைவனுடைய எதிர்நோக்கையும் அதே நேரத்துல ஒரு துறவற குழுமத்திற்கு இருக்க வேண்டிய புத்துணர்ச்சியையும் அந்த அருட்சகோதரி அங்கு கொடுத்து கொண்டிருப்பதை என்னுடைய கண்களால் நான் பார்த்தேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எத்தனை பேர் மனச்சோர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ இருக்க சாமி, ஏதோ போய்கிட்டு இருக்கு, என்ன வாழ்க்கை இது அப்படி என்று ஓய்வு கிடைத்ததற்காக வாழ்க்கையே முடிந்து போனதாக, அல்லது உடம்புல ஒரு சின்ன நோய் ஏற்பட்டதற்காக என் வாழ்வே முடிந்து போனது என்பதற்காக, அல்லது குடும்பத்துல சின்ன ஏதோ பிளவு ஏற்பட்ட ஒரு காரணத்திற்காக என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேட்டு என்ன இருக்கு அப்படி என்கிற மனச்சோர்வோடும், அல்லது சின்ன பொருளாதார சிக்கல் ஏற்பட்டால் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி என்று எதிர்மறையாக சிந்தித்து கொண்டு வாழ்க்கையை இழந்து தொலைத்து போனவர்களாகத்தான் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மனச்சோர்வு நமக்கு வரக்கூடாது. எத்துணை துன்பம் வந்தாலும், யார் முன்னிலையில நீங்கள் நிறுத்தப்பட்டாலும், நீங்கள் என்ன பேச வேண்டும் என்கிற வல்லமையையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த அருட்சகோதரியை போல முதுமை வந்தாலும், ஓய்வு வந்தாலும், நோய்கள் வந்தாலும், அல்லது நம்முடைய குடும்பத்துல பொருளாதார சிக்கல்கள் வந்தாலும், எத்துணை கஷ்டம் வந்தாலும், யார் முன்னிலையில நாம் நிறுத்தப்பட்டாலும், நான் இறைவனுடைய பிள்ளை, வாழும் கடவுளுடைய மகன் மகள் என்கிற அந்த மனத்திடனோடு வருகிற துன்பங்களை எதிர்கொள்ள இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். இரண்டாவதாக, ஆளுநர்கள் முன்னிலையில நான் என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்கிற வல்லமையையும் ஞானத்தையும் உங்களுக்கு தருவேன், நீங்கள் அஞ்ச வேண்டாம் அப்படி என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் ஆளுநர்கள் முன்னிலையில நீங்களும் நானும் பேச வேண்டாம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் இதுதான் சரி, இப்படித்தான் செய்யணும், இதுதான் நம்முடைய கத்தோலிக்க மறையினுடைய ஒழுக்கம் அப்படி என்று துணிவோடு சொல்லக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறோம், எத்தனை குருக்கள் இருக்கிறோம், எத்தனை கன்னியர்கள் இருக்கிறோம், எத்தனை ஆசிரியர் பெருமக்கள் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அவர்களுடைய தவறை நேர்மையோடும் அதே நேரத்தில் கனிவோடும் கண்டிப்போடும் அல்லது அவர்களுடைய குறைகளை எடுத்து மன தைரியத்தோடு திருத்துகிற மனதிடனை எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அனுபவிமிக்கவர்களே, ஆகவே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இளம் தம்பதியினருக்கும் ஆன்மீகத்தையும் உடல் நலத்தையும் குடும்ப ஒழுக்கத்தையும் எடுத்து கூறி பண்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற நாம் இறைவனிடத்துல இந்த ஞானத்திற்காக மன்றாடி செவிப்போம். மற்றவர்களிடத்துல நம்ம எப்படி பேச வேண்டும் என்பதை இறைவன் சொல்லிக் கொடுக்கட்டும். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களை கத்தோலிக்க நெறியிலும் ஒழுக்கத்திலும் வளர்த்தெடுக்க வேண்டிய மனதிடனையும் ஞானத்தையும் இறைவன் தர வேண்டுமாய் இன்றே நாம் மன்றாடி செவிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.